ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈத் ஹாலிடேஸ் துபாயில் எங்களுக்கு 1 வீக் இருந்தது. அப்போ குழந்தைங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போகலான்னு யோசிச்சப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது ஹேங்கிங் கார்டன்ஸ். இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல ஒரு இயற்கை நிறைஞ்ச இடம், கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை பார்க்க ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் விசிட். நிறைய மலைகளை தாண்டி போனோம். இந்த டனல் 2 மலைகளுக்கு நடுவில் உருவாக்கியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. எங்கள் குழந்தைங்களும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த டனலை கிராஸ் பண்ண உடனே எங்கள் காதில் அழகான ஒரு அருவி சத்தம். ரைட் சைடில் திரும்பி பார்க்கும்போது பச்சை பசேன்னு மலைக்கு நடுவில் ஒரு அருவியை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஈத் ஹாலிடேஸுங்கிறதுனால எல்லாருமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப அமைதியான இடம் இல்லை, குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய இடம். அதனால் எங்களுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆச்சு கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போன உடனே அந்த இடத்த ரொம்ப நல்ல ரசித்து கட்டியிருக்காங்க. அந்த இடத்த ஒவ்வொரு இடத்தையுமே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பார்க்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைங்க தண்ணியை பார்த்த உடனே அவங்கள கையில் பிடிக்கவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தாங்க. நமக்கும் இதை பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு இதமாகவும் இருந்தது. கண்டிப்பாக நம்மளோட வேலை டென்ஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதனால் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அருவிக்கு 2 பக்கமும் படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கு மேலே ஏறி அங்கே போய் அந்த டாப் வியூ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். அங்கேயும் நிறைய கூட்டம் இருந்தது. எல்லாமே அங்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய கூட்டம் இருந்தது. அந்த படிக்கட்டுகள்லேயே க்யூ இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாருமே மேலே போய் டாப் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அங்கேயும் நாங்கள் அதெல்லாம் போய் நிறைய பார்த்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் ஈவினிங் டைமில் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஈவினிங் எடுத்த வீடியோ. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்க இந்த அருவி இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் ஆஃப்டர்நூன் போயிட்டு ஈவினிங் 8 o'clock தான் ரிட்டர்ன் ஆனோம். கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பாட். துபாயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக லீவு நாளில் கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் ரொம்ப நல்ல ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனாலே. அதே மாதிரி ஃபேமிலி குழந்தைங்களோட வர்றவங்க வீட்டில் இருந்தே ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. அதுதான் நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக வரும்போது நல்ல என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த. நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோங்க அந்த இடத்த. ஒரு அழகான ஒரு நாளாக இருந்தது எங்களுக்கு அந்த நாள். குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக விளாடுறாங்க. நமக்கும் ஒரு மனசுக்கு ஒரு அமைதியும் இதமும் தர இடம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த இடம். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ரொம்ப தேங்க்யூ.